அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரோம். வெண்கல பொருட்கள் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருதுங்க. வெண்கலம் மட்டும் கிடையாது, பித்தளை பொருட்களும் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் சொல்கிறது எந்த மாதிரி பித்தளை அப்படின்னா, ரொம்பவே பழைய கனமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பித்தளை பொருட்கள் தான் நான் சொல்கிறேன். இப்போ வர பித்தளை பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மெலிசாக இருக்கும். ஐசிசி தகட்டில் செஞ்சுருப்பாங்க, மெலிசாக இருக்கும். நீங்கள் கையை வச்சு வளைச்சிங்கன்னா வளையும், கொஞ்ச நாள் ஆனால் அந்த கலரும் மாறிடும். அந்த மாதிரி இருக்காது. பழசெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பித்தளை பொருட்கள் ஏன் யூஸ் பண்ணணும்? பித்தளை பொருட்கள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். வெண்கல பொருட்கள் யூஸ் பண்ணணும் இன்னும் நல்லாயிருக்கும். பித்தளைக்கும் வெண்கலம் அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு என்ன இருக்குன்னா, கொஞ்சம் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது, நிறையவே இருக்குது. சில்வரோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இது நான் சொல்லலை, நான் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி பார்த்து தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இதெல்லாம் பழைய பொருட்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா 90 வயது 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. இது மட்டுமே காரணம் கிடையாது. உடல் உழைப்பு, அவங்க எடுத்துக்கிட்ட உணவு முறை, இதெல்லாமும் காரணம். அதுதான் முக்கிய காரணம். ப்ளஸ் இதுவுமே ஒரு அடிஷ்னல் காரணம், இதுவும் யூஸ் பண்ணுறதும். இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பார்ப்போம். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான பொருட்கள் தான் இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாமி பொருட்கள்லேருந்தே ஆரம்பிப்போம். இது என்னென்னா, பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தட்டு. இது வந்து மரவே இருக்கும் இல்லையா, மரத்தில் வரும் இதே மாதிரி மாடல். அதே மாதிரி மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் செஞ்சுருக்காங்க. என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அர்ச்சனை தட்டு, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பழம் அதெல்லாம் வாழைப்பழம்லாம் வச்சு கோயிலுக்கு எடுத்து போகக்கூடிய அர்ச்சனை தட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு பூஜை அறையில் நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் அடுக்கி வச்சுக்கலாம் இல்லையா, சாமிகிட்ட ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு படைப்பீங்க இல்லையா, அப்போ படைக்கும் போது இந்த தட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். டைனிங் டேபிள்லையும் உங்களால் இதை வச்சுக்க முடியும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா முழுக்க ஆரத்தி எடுக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதுவுமே வந்து அர்ச்சனை தட்டாகவும் யூஸ் பண்ணலாம். எதுக்காக ஆரத்தி எடுக்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி திருப்பினா தெரியும். நடுப்புற பார்த்திங்கன்னா ரொம்ப மேடாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த தண்ணிலாம் ஆரத்தி தண்ணி இருக்கும், ஒரு வெத்தை வச்சு ஆரத்தி எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. பூஜைக்கு தான் மெயினாக. அதே மாதிரி ரெண்டு இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி சக்கரம் இருக்கும், இது இந்த மாதிரி பூ இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே அளவு தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு தான், ஃபுல்லாகவே கையால் நகாஸ் ஒர்க் பண்ணது தான் இது. இது வந்து வெயிட் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குமிழ் செம்படம். உள்ளுக்குள்ளேயுமே நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 1 கிலோ இருக்கும். வெயிட்டும் 1 கிலோ, ஸ்டோரேஜும் 1 கிலோ இருக்கும். சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக் மாடல் அடுக்கு. எப்போதும் ஒரு அடுக்கோட கொஞ்சம் யூனிக். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஃபை பாருங்களேன். வீடியோவில் எப்படி தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். கீழே இப்படி சப்பையாக இறங்கியிருக்கும், மேலேயும் இப்படி சப்பையாக இறங்கியிருக்கும். நடுப்புறம் மட்டும் கொஞ்சம் உருட்டையாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டே ஒரு உருளை மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியில் அடுக்கு கிடையாது, ரொம்ப ரேர். ஸோ 1 2 3 4 இதோடு சேர்த்து 5. ஸோ பாருங்கள், நல்ல வெயிட் இருக்கும். ஒரு அடுக்கும் கனமாக இருக்கும். 1/4 லிட்டரில் ஆரம்பித்து ஒரு 2 லிட்டரு, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 2.5 லிட்டர் வரைக்கும் இந்த அடுக்கு இருக்குது. இது அப்படியே செட்டாக தாங்க கிடைக்கும். இப்படியே யாருக்காவது வேணும்னா செட்டாக வாங்கிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் இல்லைன்னா சட்னி அந்த மாதிரி வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன வாளி. சாம்பார் வாளி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மெயினாக ஊறுகாய் வச்சுக்கிறதுக்கு, சட்னிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வாளியை நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சின்னதாக. இந்த சொம்போட வெயிட் வந்து ஒரு 1.25 கிலோவுக்கு மேலே இருக்குது. பியூர் பிராண்ட்ஸு. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீன்டாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சமும் க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இது வெயிட்டு 1.25 கிலோ இருக்கும். ரொம்ப கனமான வெங்கல சொம்பு. ஒரு அழகான கூஜா. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் பிராண்ட்ஸு. முறி கலந்து செஞ்சுருப்பாங்க, அந்த மாதிரி பிராண்ட்ஸ். இது தூக்கி போட்டிங்கன்னா உடஞ்சிரும், தெரிச்சிரும். ஸோ அதனால் முறி மெட்டீரியல் வெள்ளியும் அதிகமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் உள்ளுக்குள்ளே 2 கிண்ணங்கள் இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு. அப்போ ரயில் பயணங்களில் கொண்டு போய் தண்ணி இல்லைன்னா பால் அதெல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கூஜா தான் இது. இதனுடைய பேர் வந்து ரயில் கூஜா. அப்போல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் கிடையாது தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு.
இந்த மாதிரி பாத்திரங்களில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ரயில் அடுக்குன்னு சொல்லக்கூடிய அதை பேர் ரயில் அடுக்குன்னு ஏன் வந்துச்சுன்னா, ரயில் பயணங்களில் எங்கேயாவது தங்குனாங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்காக அதை எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி வயல்வெளிக்கு போகிறவங்க, கோயிலுக்கெல்லாம் போகிறவங்க, டூர் போகிறவங்க அவங்களாம் இந்த மாதிரி ஒரு சட்டியில் சாதம் பசைஞ்சு, புளி சாதம் அந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஈவன் வயல்வெளிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவங்க கூட இதில் சாப்பிடுவாங்க. நீங்கள் பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இந்த மாதிரி ஒரு தூக்கு சட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி இது 2 சின்ன கிண்ணம். இது மினி அடுக்குலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கும். கும்பாலே வந்து இது ஒரு யூனிக் மாடல், பூஜை பர்பஸ்க்காக உள்ள கும்பா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காது இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு, ஃப்ளவர் போட்டு வச்சுக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிரான்ஸ் மேடு. அடுத்தது அஷ்டலக்ஷ்மி இருக்கும். அஷ்டலக்ஷ்மி லேம்ப்பு எண்ணெய் ரொம்பவே நிறையா பிடிக்கும். நல்ல பெரிய விளக்கு ஜெய்ஜாண்டிக்கா, வெயிட்டு ஒரு 1 கிலோ இருக்கும். இது 2மே பழைய காப்பர் குடம். ஒன்று வந்து 2.5 கிலோ வெயிட் இருக்குது, இன்னொன்று வந்து 2 கிலோ வெயிட் இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 லிட்டர் பிடிக்கும். இப்போயுமே உங்களுக்கு காப்பர் கடையில் கிடைக்கிது. காப்பர் தவளை நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த காப்பர் தவளைக்கும் இந்த காப்பர் தவளைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 100 இயர்ஸ் பிஃபோர் உள்ள காப்பரு. ஏன்னா அப்போ வந்து மோல்டிங் அந்த இதெல்லாம் இல்லாதப்ப இங்கே பாருங்கள், பித்தளையில் வந்து ஊதி அப்படியே பற்ற வச்சுருக்காங்க. இந்த ஜாயிண்ட்டையும் பித்தளையில் ஊதி பற்ற வச்சுருப்பாங்க. அதே மாதிரியே குறுக்கையும் வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் ஊதி பற்ற வச்சுருப்பாங்க. இதை இன்னுமே நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஒரு லுக்காக தெரியும். அதாவது காப்பர் கலருக்கும் இந்த பிராஸ் கலருக்கும் சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஒரு டிசைன்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹேண்ட்மேடு. இங்கே பாருங்கள், அப்படியே பொட்டாக அடிச்சிருக்கு. அப்போ அந்த பொட்டு அடிக்கும்போது அந்த காப்பர் அழகாக வளைஞ்சு கொடுக்கும். காப்பர் எப்போதுமே உடையாது, அழகாக வளையும். ஸோ பாருங்கள், 2மே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு காப்பர். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டே தண்ணி ஊற்றி நம்ம வச்சிடணும். ஒரு 12 மணி நேரம் ஸ்டோர் பண்ணிவிட்டு காலையில் அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிங்கன்னா மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப கொஞ்சம் நல்லது. ஸோ நார்மலாக நம்ம தண்ணி குடிக்கும்போது இந்த காப்பரில் வச்சு குடிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். இது நான் தூக்குச்சட்டி நான் சொன்னேன் இல்லையா, உள்ளுக்குள்ளே வந்து பியூர் டின்னு வெள்ளியம் பூசியிருக்குங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது அந்த சட்டி. அடுத்தது இது பாருங்களேன், நல்ல ஒரு பருப்பு உருளி. நல்லா ஒரு 2.5 லிட்டர் பிடிக்கும். அது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உள்ளதுக்கும் அப்போ உள்ளதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்பயுமே வருது, ஆனால் இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்ல ஒரு சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. அந்த பெல் மெட்டீரியல் என்ன சவுண்டு கேட்குமோ அதே மெட்டீரியல் கேட்கும். இது பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஏதாவது வடிகட்டுறதுக்கு அழகாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே காமிச்சது வந்து இது வந்து வெங்கல சொம்பு, இது வந்து பித்தளை சொம்பு. இதுவுமே நீங்கள் தண்ணி குடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும். பழைய எழுத்து எழுதிருக்கு பாருங்கள். ஸோ பால் வாங்குறதுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நார்மலாக நீங்கள் சில்வர் சொம்பு வச்சுருக்கீங்களா, அந்த ஒரு சொம்பு சில்வர் சொம்பு கடையில் போய் வாங்கினீங்கன்னா 300 ரூபா வரும். ஆனால் அது வந்து எடுத்துக்கும் போது வந்து உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கூட எடுத்துக்க மாட்டாங்க, 5 ரூபாய்க்கு கூட. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து சேகரித்து வச்சிங்கன்னா நாளைக்கு திருப்பி இது உடஞ்சி போனால் கூட கடையில் கொண்டு போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாங்கின விலை கிடச்சி போயிடும். ஏன்னா அதோடய விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது பித்தளை. அது இல்லாமல் இதோட லைஃப் வந்து உங்களுக்கு நிறைய நாட்கள் இருக்கும். இது வந்து தயிர் வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு பாத்திரம், ஸ்நாக்ஸும் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட்டிநாடு சைடு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அது உள்ளுக்குள்ளே வந்து ஈயம் நல்ல கண்டிஷனில் நல்லா இருக்குது. இது வந்து காசி சொம்பு. கீழே ஒரு மெட்டீரியலு, நடுப்புற பார்த்திங்கன்னா காப்பர், மேலே பார்த்திங்கன்னா பித்தளை இருக்கும். ஸோ ட்ரிபிள் மெட்டலில் இருக்கும். பூஜை பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கேரளா மாடல். இது வந்து மரக்கா மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அரிசி போட்டு வச்சுக்கிறதுக்கு, இலக்கிறதுக்கு. அந்த சாமிகிட்ட எப்படி அரிசி போட்டு அன்னபூர்ணி வைப்பாங்க. ஏன்னா அந்த தென்னை இது இருக்கு இல்லையா, அதை கூட இதில் வைப்பாங்க. ஒரு சின்ன வாள். இது வந்து ஒரு 300 ml பிடிக்கும். இதுமாரி பூஜைக்குள்ள ஆரத்தி. ஸோ இதில் எண்ணெய் இதில் ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து திரி போட்டு இதில் ஊற்றி
எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம சாமிக்கு ஆரத்தி எடுக்கும்போது இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெத்தலை டப்பா, ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பர் கண்டிஷன். நல்லா உள்ளுக்குள்ள வந்து ஒரு பாக்கு வெட்டி இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் என்னோடய நம்பரை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பருக்கு எனக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காப்பர் தவளை வேணும்னா இது எப்படி இது எப்போ வருதோ அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதோட ஹைட்டு, கெப்பாசிட்டி, வெயிட்டு எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக நான் அனுப்பிச்சி விட்றேன். ஏன்னா இவ்வளோ பொருட்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாகவும் என்னால் அப்லோட் பண்ண முடியாது. அதனால் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி.